கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்த இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போர் அப்படின்னு சொல்லாங்க. இந்த கிரிக்கெட் போருக்கு ஐசிசி ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிருக்காங்க. இப்போதைக்கு நம்ம ஒன்றும் இது எங்கட பிரச்சனை இல்லை. ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தான், ஏசியா கிரிக்கெட் சபை தான் இதை ஏற்பாடு செய்யுது. நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க. மேட்ச் ரெஃப்ரி ஐசிசி மேட்ச் ரெஃப்ரி. ஆனால் நீங்கள் எடுத்து போட்டிகளை எல்லாம் நடத்துறது ஆசிய கிரிக்கெட் கவுன்சில். நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க, இந்த பிரச்சனை எங்கட பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கையை வச்சுட்டாங்க. மேட்ச் ரெஃப்ரிய நீக்கிறது பாகிஸ்தான் சொல்லியிருந்தாங்க. உடனடியாக அவரை போட்டிகளில் இருந்து நீக்க வேண்டும், ஆசிய கிண்ணத்திலிருந்து நீக்க வேண்டும். அப்படியாக இருந்தால் தான் நாங்கள் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. இப்ப அது முடியாது. ஐசிசி சொல்லிருந்து எங்களுக்கு சம்பந்தம் இல்லப்பா. கவுன்சில் செய்யறது நீங்க நீக்குங்க, வச்சிருக்கா நீங்களே வச்சுக்கொள்ளுங்க, உங்களோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பாகிஸ்தான் அந்த முடிவுல இருப்பாங்க அப்படின்னு நாங்க ஓகே ஐசிசி இப்படி சொல்லிட்டாங்க. இனி அதுக்கு மேலால விளையாடத்தான் வேணும், செய்யலாது. இன்று பாகிஸ்தான் விளையாட போகின்றது, ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு எதிராக விளையாட போகின்றது. எனவே தவற ஓடுறதுக்கு பாகிஸ்தான் எப்படியுமே விரும்பாது. இன்னைக்கு வெண்டு ஆகணும், தற்செயலா விளையாட மாட்டோம்னு சொல்லி வெளியேறினா அவங்க அப்படியே போக வந்துடும். அதனால இன்று வெற்றி பெற்று தங்களுடைய வாய்ப்பை தக்க வைத்துக் கொண்டு இரண்டாவது சுற்றுல இப்படி மோத போறாங்கன்றதுதான் முக்கியமா இருக்கும். இந்த பாகிஸ்தான் இந்தியா கை கொடுக்கவில்லை என்ற பிரச்சனை, வாத பிரதிவாதங்கள், இரண்டு பக்கமும் சரியான கருத்துக்கள் போகின்றன. இந்தியாவின் கிரிக்கெட் வீரர்கள் சிலர் கை கொடுக்காதது பிழை என்பது போன்ற கருத்துக்களையும் முன்வைக்கின்றார்கள். எங்க பார்த்தாலும் இதே கதைதான். இப்ப சௌரவ் கங்குலி கிட்டத்தட்ட நேரடியாக சொல்லாவிட்டாலும் மறைமுகமாக சொல்லி இருக்கின்றார். எனவே அது சூர்யாட விருப்பமா இருந்திருக்கலாம், ஆனால் அதை வேறு விதமாக செய்திருக்கலாம். இது கிரிக்கெட் அது போன்ற கருத்துக்கள் இருக்கின்றன. சிலர் அதைக்கு சரி என்று சொல்கின்றார்கள். பல கிரிக்கெட் வீரர்கள் மௌனம் சாதிக்கின்றார்கள். யாருமே அதை பத்தியான விமர்சனங்களோ எதுவும் சொல்லல. ஆனா ஒரு ஆங்கில ஊடகம், இந்தியாவுடைய மிக முக்கியமான ஆங்கில ஊடகம் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு சில விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க. இது உண்மையில் தேடிய வேளையில் சென்று த டைம்ஸ் ஆஃப் இந்தியா 7 நாட்களுக்கு முன்பு, அதாவது இந்த கப் செரிமனி என்று சொல்லுவோமே, கிண்ணத்தினை அறிமுகம் செய்கின்ற நிகழ்வில் பாகிஸ்தான் கிரிக்கெட் கட்டுப்பாடு சபையின் தலைவர், அவர்தான் ஆசிய கிரிக்கெட் சம்மேளனத்தின் தலைவர், அவருக்கு கை கொடுக்கின்றார். அந்த புகைப்படம் இருக்கின்றது. நீங்கள் இப்பொழுது அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்ட புகைப்படத்தை நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம். எனவே இப்படி பார்க்கின்ற வேளையில் இப்பொழுது எனக்கு ஒரு கேள்வி. அன்று அவருக்கே கை கொடுக்கலாம் என்றா, அவருக்கு கீழே இருக்கிற அந்த அணிக்கு கை கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? அதனால சில வேளையில அந்த புகைப்படத்துக்கு பிறகுதான் அந்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதோ அப்படியும் இருக்கலாம். நீங்க சொல்றது போன்ற அதுக்கு பிறகு சம்பவம் நடந்திருக்கு. இது வீரர்கள் இதை செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க இருக்கலாம். அவரும் பண்ணிருக்க மாட்டாரு. இந்திய அரசாங்கம் அல்லது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை அவை போன்றது. அதே போன்று சூர்யா பேசிய விதம் பல பேரால் வெறுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அவர் பேசி இருக்க தேவையில்லை. கை கொடுக்காமல் விட்டிருக்கலாம் அல்லது விஷயங்களை செய்திருக்கலாம். ஆனால் இவ்வளவு கொஞ்சம் ஆக்ரோஷமான கருத்துக்களை வெளியிட்டு இது ஒரு பக்கம் இப்ப கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இது முடிவுக்கு வந்திருக்கு. இன்றைய பாகிஸ்தான் ஐக்கிய அமீரக போட்டியோடு இது அப்படியே சமநிலை ஆயிரும். அதுக்கு பிறகு திருப்பி ஒரு போட்டி நடக்கும். இந்திய பாகிஸ்தான் இன்னும் ஒரு அது மீண்டும் இது இன்னும் கொஞ்சம் உச்சபட்சமாக எடுக்கும். ரைட், நாங்கள் இனி எங்கள் 2 பேருக்கு மூஞ்சல கரிபூசின சம்பவத்தை பற்றி நாங்க பேசணும் இல்ல. முடியலடா சாமி, அவ்வளவு உண்மையிலே அவ்வளவு திட்டமா சொன்ன ஒரு விஷயம். ஆப்கானிஸ்தான் நம்பிக்கை வச்சோம். இலங்கை அணியில கூட நாங்க இவ்வளவு நம்பிக்கை வைக்கல. உண்மையா சொல்ல போனா இலங்கை அணியை விட நாங்க ஆப்கானிஸ்தான் அணியில பெரிய நம்பிக்கை வச்சிருக்கோம். அந்த அணி நேற்று பங்களாதேஷ் அணியோட தோற்று போனது அப்படின்றது, அது இறுதி நேரத்துல ரஷீத் கான் பார்க்காமலே விளையாடுறாரு. எந்த பக்கம் போல் வரதுலே தெரியல. அவர பாட்டுல வெட்ட வைக்க அது பாட்டுல போய் விட்டுருக்கு. அந்த அளவுக்கு நிலைமை மோசமானதுக்கு காரணம் என்ன? பந்து வீச்சு மிக அபாரமாக இருந்திருக்கின்றது. நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே சொல்கின்ற வேளையில் ஆப்கானிஸ்தானின் பந்து வீச்சு சிறப்பானது என்பதை சொல்லிக் கொண்டே இருந்தோம். எனவே அதன்படி 154 ஓட்டங்களை கட்டுப்படுத்தினார்கள். 5 விக்கெட்டுகளையும் கைப்பற்றிக் கொண்டார்கள். ஆனால் ஆப்கானிஸ்தானின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் சொதப்பியதான் இங்கே முக்கியமானது. குறிப்பாக ரஹ்மானுல்லா குர்பாஸ் அதிரடியான வீரர். நேற்று 35 ஓட்டங்களை பெற்ற வேளையில் 31 பந்துகளை எடுத்துக்கொண்டார். இப்ராஹிம் சர்தான் அவ்வளவாக பிரகாசிக்கவில்லை. 5 ஓட்டங்களோட ஆட்டம் இழந்தார். சதிகுல்லா அத்தால் முதலாவது பந்தில வீச்சிலேயே ஆட்டம். இப்ப ஒன்றும் இல்ல, நான் நினைக்கிறேன் ஆப்கானிஸ்தான் ஸ்ரீலங்காட மேட்சஸ் கொஞ்சம் கூட பாக்குறாங்க போல தெரியும். வெல்ல வேண்டிய மேட்ச் இல்லாத நாங்க தோப்பண்டா. எதிரணிய வெல்றதுக்கு சில அணிகள் இந்த மாதிரி பண்ணுவாங்களாம். அவங்க என்ன செய்யறாங்க, எப்படி விளையாடுறாங்கன்னு பாப்பாங்களாம். இவங்க மாறி எடுத்துக்கொண்டாங்களோ. ஸ்ரீலங்காட்ட வெல்ல வேண்டிய போட்டிகளை எவ்வாறு தோற்பது, அதுக்கு நீங்க ஸ்ரீலங்காட்ட தான் பாடம் படிக்கணும். யார்கிட்டயுமே எத்தனை மேட்ச் ஒன்றா ரெண்டா நாங்க போயிருப்போம். உலக கிண்ணம், எத்தனை ஆசிய கிண்ணம், எத்தனை T20 உலக கிண்ணம், ஏகப்பட்ட கிண்ணங்களை நாங்க இறுதி போட்டியிலே தோற்று போறார்கள். நாங்க பொல்லாதாக்கள். பங்களாதேஷின் நேற்று பந்து வீச்சுண்மையில் நல்ல முறையில் அமைந்தது. அதுதான் அவர்களுக்கு முக்கியம். குறிப்பாக தஷ்கின் அகமட்
முஸ்தபிசூர் ரஹ்மான் இருவர் தான் இறுதி நேர விக்கெட்டுகளையும் கைப்பற்றிக் கொண்டவர்கள். தங்களுடைய அனுபவத்தை, 2 பேரும் அனுபவமான வீரர்கள், சரியான முறையில் தங்களுடைய அனுபவத்தை பாவித்துக் கொண்டார்கள். எனவே அதுதான் இங்கே மிக முக்கியமானதாக இருக்கும். எனவே அதிரடியான ஆப்கானிஸ்தான் அணியின் துடுப்பாட்டம் சோடை இழந்து போனது. அதுதான் மிக முக்கியமான பிரச்சனையான போனது. என்ன பொறுத்தவரையும் இப்ப நான் இந்த ஆப்கானிஸ்தானின் தோல்வி கடந்த கால போட்டிகள் என்று வருகின்ற வேளையில், முக்கியமான தொடர்கள் என்று வருகின்ற வேளையில் ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகுதோ, பயப்படுதோ என்கின்ற மாதிரி தான் எனக்கு தோன்றுகின்றது. ஒரு முக்கியமான போட்டி என்று ஆப்கானிஸ்தானுக்கு நல்லா தெரியும் இது வெற்றி பெற்றால் தான் சொல்லி சில வேளைகளில் அந்த அழுத்தத்தை கொஞ்சம் அதிகமாக அவர்கள் எடுத்துக்கொண்டார்களோ, தாங்கள் பலமாக இருக்கின்றோம் என்பதை மறந்து இன்னும் தாங்கள் சிறிய அணிதான் என்கின்றதை எடுத்துக்கொள்கின்றார்களோ தெரியவில்லை. கடந்த முறை உலகக்கிண்ணம், T20 உலகக்கிண்ணம் போன்றவற்றிலும் இதுதான் நடைபெற்றது. நல்ல முறையில் முதல் சுற்றுகளில் விளையாடிவிட்டு முக்கியமான போட்டிகள் வருகின்ற வேளையில் தோற்று போவார்கள். அந்த அனுபவமின்மை இன்னும் அதிகமாக போட்டிகளில் விளையாட வேண்டும். இது மிக முக்கியம். இப்பொழுது சந்திரன், இந்த குழு இறுக்கமானதாக இருக்கின்றது. 3 அணிகளுக்கும் இன்னும் வாய்ப்பு இருக்கின்றது. இலங்கை அணியின் நிலைமை பற்றி சொல்லுங்க. இலங்கை, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் 3க்குமே வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் என்ன பொறுத்தவரை இலங்கை அணி 199% தெளிவாகிவிட்டது. ஏனென்றால் அடுத்த போட்டியில் தோல்வியினை சந்திப்பதாக இருந்தாலும் ஒரு 100 ஓட்டங்கள் மாதிரி மிகப்பெரிய வித்தியாசத்தில் தோற்க வேண்டும். ஆப்கானிஸ்தான் அணி இலங்கை அணியை வெற்றி பெற்றால் ஓட்ட நிகர சராசரி விகிதத்தை பற்றி கவலைப்படவில்லை. அவர்கள் இன்னமும் 3 அணிகளுக்குள்ளும் ஓட்ட நிகர சராசரி விகிதத்தில் மிகப்பெரிய முன்னணியில் இருக்கின்றார்கள். அவர்கள் அடுத்த சுற்றுக்கு தெரிவாகுவார்கள். பங்களாதேஷ் தன் பாட்டில் வெளியேறும். இலங்கையின் ஓட்ட நிகர சராசரி வேகம் மிகப்பெரிய அளவில் சிக்கல் தரும் நிலையில் இல்லை. ஒரு 50-60 ஓட்டங்களால் தோல்வியினை சந்திக்க வேண்டும். ஆப்கானிஸ்தானோடு அதற்கு சாத்திய வாய்ப்புகள் இல்லை. ஒரு தோல்வி சந்திக்கின்றது என்றால் இலங்கை அணி ஒரு 10-15 கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தான் அணியோட இலங்கை தோற்று போனாலும் உள்ளே போய்விடும். பங்களாதேஷ் வெளியே தான் போக வேண்டி வரும். ஆக இப்ப பங்களாதேஷுக்கு இருக்கின்றது, வாங்கடா இப்ப படம் எடுக்காம இலங்கையிட்ட வந்து எப்படியாவது ஆப்கானிஸ்தான் அடிச்சு கொடுத்துருக்கடா சாமின்ற மாதிரி இப்ப இலங்கையிட்ட ஆப்கானிஸ்தானுக்கு இலங்கை அடிச்சா பங்களாதேஷ் பங்களாதேஷ் வந்து விட இந்த மாதிரி சில இடங்கள்ல நடக்கும். அதாவது இப்ப வந்து நாம இலங்கை அணி வெல்லணுன்றதையும் தாண்டி பங்களாதேஷ் ரசிகர்களும் வந்து இப்ப இலங்கை வெல்டே ஆடுன்ற அந்த ஆதரவு இப்ப எல்லா பிரச்சனைகளையும் மூடி வச்சுட்டு பங்களாதேஷ் படம் எடுத்த பாம்பு எல்லாம் பொட்டி இலங்கை அணி பக்கமாக வந்து இப்படி ஒரு சம்பவம். சரி, ஓகே. இது நடந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் இலங்கை அணி உள்ள போகுதுன்னு அதே பெரிய சந்தோஷம் தான். எங்களுக்கு தெரிந்த அளவில் இந்தியா, இலங்கை உள்ளே போய்விட்டார்கள். இந்தியா, இலங்கை அவங்களோட A-B குரூப்ல முதலாவது இந்தியா போய்விட்டார்கள். இலங்கை முதலாவது, குறைந்தது 2வது இடம் இலங்கைக்கு நிச்சயமாக இருக்கிறது. அப்ப போயிடுவாங்க. இப்ப இன்று ஐக்கிய அரபு அமீரகம், பாகிஸ்தான், அது பெரிய ஒரு பிரச்சனை. பாகிஸ்தானுக்கு இருக்க போறது இல்லை. எனவே பாகிஸ்தான் இன்றைய தினம் வெற்றி பெற்றால் பாகிஸ்தான் உள்ளே சென்றுவிடும். நாளைய தினம் இலங்கை, ஆப்கானிஸ்தான். நாங்க சொன்னதை விட வேற ஏதாவது காரணங்கள் ஆப்கானிஸ்தானில நீங்க பாக்குறீங்களா, குறைய பாக்குறீங்களா? அந்த மாதிரியான குறைகள் இருந்தா கருத்துக்களை சொல்லுங்க. அடுத்த வீடியோல நாங்க உங்களை சந்திக்கிறோம்.